அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி முதல் புதன் பகவான் வக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் 2/4/2025 தேதியன்று மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார். இதன் காரணமாக கடகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ரம் பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பராசியில் சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்ரன், புதன் நீச்சம் பெற்றும் சூரியனும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறை, பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் புதன் பகவான் குறித்து அறிய வேண்டிய அற்புதமான தகவல்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஜோதிடத்தில் புதன் பகவானை வித்தைக்காரகன், வித்யாக்காரகன் என்று சொல்வார்கள், மாதுளக்காரகன் என்றும் சொல்வார்கள். அது மட்டுமில்லாமல் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லும் வழக்கமும் உண்டு. அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும். ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம். எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும். கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான். அப்படிப்பட்ட புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு விசித்திரமான கிரகம். செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும். ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான் கன்னியில் உச்சம் பெறுகிறார், மீனத்தில் நீச்சம் அடைகிறார். அறிவு, ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், மெஞ்ஞானம் இரண்டிற்கும் காரணமாக திகழ்கிறார். அப்படிப்பட்ட புதன் பகவானை வணங்கும் முறை என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம். நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வணங்குவது. மனதார புதன் பகவானை வேண்டிக் கொள்ளுங்கள். வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சென்னையில் இருப்பவர்கள் போரூரிலிருந்து குன்றத்தூர் செல்லும் வழியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் ஸ்வேதாரீஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் என கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட புதன் பகவானுடைய நிலையின் காரணமாக கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. அவர் உங்களுடைய உபஜெயஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சப்தமஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். குடும்ப சூழ்நிலை சிக்கல் இல்லாமல், கருத்து வேறுபாடு இல்லாமல் நன்றாக இருப்பதால மற்ற விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் குடும்பத்திற்காக செய்யும் செலவுகளால மகிழ்ச்சி இருக்குங்க. சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பல நண்பர்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் சகோதர உறவுகள் லேசான உரசல் ஏற்படலாங்க. நிலம் சம்பந்தப்பட்ட வகைகளில் பிரச்சனைகள், பூர்வீக சொத்து பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமத்தில் சனி இருப்பதை மறக்க வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. ஒவ்வொன்றிலும் அலைச்சலும் சோர்வும் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்த. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சஞ்சரிக்கும் நிலையில லாபஸ்தானத்தில் குரு அமர்ந்திருப்பது போதுமான வருமானத்தை குறிக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை மன நிறைவையும் அளிக்குங்க. அதே போல் குடும்பத்தில் சுப செலவுகள்
சற்று அதிகமாக இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சனி பகவான் நிலை கொண்டிருப்பதால் சிறு காரியத்திற்கு கூட அதிக அலைச்சலும் பிரயாசையும் இருக்குங்க. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை நடக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கலாம். அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இவ்வளவு நாட்களாக கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த அபிப்பிராய பேதங்கள் நீங்கி இருவருக்குள்ளும் பரஸ்பர அன்பு ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதேபோல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த புதன் பயிற்சி தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிகாரான கிரக சனி பகவான் அதேபோல் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை எடுத்து காட்டுதுங்க. அதனால் நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. முன்கூட்டியே நமக்கு தெரிவிக்குதுங்க. அதே போல நம் வாழ்விற்கு ஒரு ஒளிவிளக்காக திகழ்ந்துங்க. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். சக ஊழியர்களிடம் அளவுக்கு மீறி நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும் என்பதையும் கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுதுங்க. மனித வாழ்க்கையில் நமக்கு நாமே சில தருணங்கள்ல எதிரியாகி விடக்கூடுங்க. அந்த நிலையில கிரக நிலைகள் நமக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதற்கு தகுந்தாற்போல் நாம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரத்தை முன்கூட்டியே விசாரித்து அறிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களுடைய விற்பனை திட்டங்களை வகுத்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. நியாயமற்ற போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. மேலும் சக கூட்டாளிகள் ஒருவர் பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். அத்தகைய தருணங்கள்ல சாதுரியமாக நிலைமையை சமாளிக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வி முன்னேற்றம் ஒரே சீராக இருக்குங்க. பாடங்கள் மனம் தீவிரமாக ஈடுபடும். நேர்முக தேர்வுகளில் சரியான பதிலளித்து வெற்றி பெறுவீங்க. அதே போல இக்காலகட்டங்களில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் நிலை கொண்டுள்ளதால ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. ஜென்ம ராசியில் செவ்வாய், அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பதால உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் வயல் பணிகளில் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறாங்க. குடும்ப நிர்வாகத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு பணிச்சுமை பொறுப்புகளும் அதிகமாகவே இருக்குங்க. இக்காலகட்டங்கள நேரங்களில் உள்ள பெண்மணிகளுக்கு ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். திருமண மாலைக்கு காத்திருக்கும் கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமையுங்க. அதற்கான முயற்சிகளை தாராளமாக காலகட்டங்களில் மேற்கொள்ளலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, திருப்பாம்பரம், திருத்தல தரிசனம் எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க.